காதல் தீயே அத்தியாயம் 29. எரிமலையின் சேற்றத்துடன் வீட்டிற்குள் நுழைந்த தீரன் அனைத்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்தான். தன் மகனின் அடங்க மாட்டாத கோபத்தை கண்ட கருப்பாயி அஞ்சி நின்றார். வீட்டிற்கு வெளியே செருப்பை கழட்டுகையில் வீட்டிற்கு உள்ளே தீரன் பொருட்களை உடைக்கும் சத்தம் கேட்டு அவசர அவசரமாக உள்ளே நுழைந்தார் சிதம்பரம். என்ன பண்ணிட்டு இருக்க தீரா? தெரியல, எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கேன். உங்க மண்டையை என்னால உடைக்க முடியல, அதான் என கோபம் தாங்காமல் மற்றொரு பொருளை எடுத்து உடைத்தான் தீரன். தீரா, என்னது என்ன தன் மகனை அதட்டினார் சிதம்பரம். அவர் கேள்விக்கு பதில் கூற வாய்த்திருந்த தீரன் வாயிலில் உதயனுடன் அவனை ஒட்டியவாறு நுழைந்த மகியை கண்டவன், தோ வர்றால மகராசி, தான் நினைக்கிறது செய்யறது மட்டும் தான் சரி நினைச்சிட்டு இருக்காளே, எல்லாம் இவ்வளவுதான் என கோபத்துடன் சீறினான் தீரன். ஏ, நான் என்ன பண்ண? அங்க அவங்க கேக்குறப்ப முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு நான் மட்டுமா காரணம் என மெதுவாக கூறினாள் மகி. பேசாத, வாயை திறந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா நடந்துக்கிறீங்க என வாய்க்குள் முணுமுணுத்தாள் மகி. நான் அத்தனை தடவை சொன்னேன், எங்காவது கேட்டியாடி நீ? இப்ப பாரு எதிர வந்து நிக்குதுன்னு. அறிவுல திமிரு திமிரு, அவ்வளவு திமிரு. பேசுறதுக்கெல்லாம் எதிர் பேச்சு பேச வேண்டியது, இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது உன்னையெல்லாம் என கோபம் தாங்காமல் மகியை இழுத்து அறைந்தான் தீரன். அதை சற்றும் எதிர்பார்க்காத மகி அதிர்ந்து நின்றாள். மகியின் முகத்தை பார்த்த கருப்பாயிக்கும் சிதம்பரத்திற்கும் வருத்தத்தை அளிக்க தீரனிடம் பேச முன்னாடி வந்தார் கருப்பாயி. தீரா என சிதம்பரம் அதட்ட, மிருகமா நீ என கருப்பாயும் தீரனை அதட்டினர். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நீங்க யார் குறுக்க வர? அதான் ஊர் முன்னாடி எனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அங்க ஊர் முன்னாடி பூம்பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு இங்க வந்து என்ன எதுக்கு அதட்டுறீங்க என நக்கலாக தனது பெற்றோரை பார்த்து கேட்டான் தீரன். ஓ, அவங்க மட்டும்தான் பூம்பூம் மாடு மாதிரி நின்னாங்களா? நீங்க அங்க வாயை திறந்து சொல்லிருக்க வேண்டியதானே? தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு அவங்க மேல கோபப்பட உங்களுக்கு வெக்கமால என்று எகிரினாள் மகி. ஏய், அவ்வளவுதாண்டி உனக்கு மரியாதை. என்னோட சொந்த விஷயத்துல பேசக்கூடாதுன்னா நான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்றேன், உனக்கு என்ன என உள்ளே செல்ல திரும்பினாள் தீரன். அவங்க கேட்க கூடாது, சரி, இந்த விஷயத்துல நானும் தான் சம்மந்தப்பட்டிருக்கேன், அப்ப நான் கேட்கலாம்ல என்ற மகியின் கடின குரலை கேட்டு திரும்பிய தீரனின் கன்னத்தில் பலமாக இறங்கியது மகியின் கரம். மகி தன்னை அடித்ததும் மூச்சில் அனல் காற்று வீச அவளை உறுத்து விழித்தான் தீரன். என்ன முறைக்கிற? நீ கை நீட்டி அடிப்ப, அதை நான் வாங்கிட்டு சும்மா இருக்கணுமா? இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது நான் தான். நானே அமைதியா இருக்கேன், நீ என்ன குதிச்சிட்டு இருக்க? பெரியவங்க கிட்ட மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இதுல ஊருக்குள்ள நீ பெரிய இவான்னு இமேஜ் வேற. பேச்ச பாத்தீங்களா, பேச்ச பாத்தீங்களா? எனக்கே பாடம் நடத்துறா இவ. பொன்னாடி நீ ராங்கிக்காரி. ஊர்ல சொல்லிட்டாங்கன்னு இவளெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று கோபமாக கத்தினான் தீரன். ஓ, நான் ராங்கிக்காரையா? இருந்துட்டு போகட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்படித்தான் சிதம்பரம் மாமாக்காகவும் கருப்பாய் அத்தைக்காகவும் தான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. நீ என்னடா என்னைய வேண்டான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேணாம். உன்னையெல்லாம் நான் மட்டும் இல்ல, எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இன்னைக்கு நைட்டே தூரிய கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் என தீரனை முறைத்தபடி ஆக்ரோஷமாய் கூறினாள் மகி. இருவரும் பேசுவதை கேட்ட சிதம்பரமும் கருப்பாயும் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றனர். தீர்க்கமாக பேசிய மகியை பார்வையால் பொசுக்கியபடி தீரன் முறைத்து நின்றான். மகி தீரனின் பார்வையை மின்னல் வெட்டும் பார்வையுடன் அசராமல் எதிர்கொண்டாள். இருவரும் எதிரெதிரே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்ற ரீதியில் ஒருவர் மற்றவரை பார்வையால் எரித்துக் கொண்டு நின்றனர். அப்பொழுது உள்ளே நுழைந்த ராஜேந்திரனும் இந்திரனும் மகியும் தீரனும் நின்றிருந்த நிலையை பார்த்து அதிர்ந்து நின்றனர். இவங்க 2 பேரும் என்ன இப்படி முறைச்சிட்டு நிக்கிறாங்க? இப்ப நாம என்ன பண்றது என மெதுவாக ராஜேந்திரனிடம் வினவினார் இந்திரன். பின்ன பஞ்சாயத்துல நடந்ததுக்கு 2 பேரும் கொஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே, வாங்க சமாளிப்போம். ஐயோ, நம்ம பிள்ளைங்க முகத்தை பார்க்க எனக்கே பயமா இருக்கே என எச்சில் முழுங்கியவாறு உள்ளே சென்றார் இந்திரன். அவரின் பின்னே ராஜேந்திரனும் வீட்டிற்குள் நுழைந்தார். ஓ, தோரிய கூட்டிட்டு போவீங்களோ? எங்க போய் பாரு, அவ இனி ஏன் பொறுப்பு. அவ மேல உனக்கு எந்த உரிமை இல்ல. அவ என்னோட தங்கச்சி, நான் கூட்டிட்டு போவேன் என்று பதிலுக்கு பதில் தீரனும் மகியும் பேசிக் கொண்டார்கள். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடி, உன்னால முடிஞ்சதை தடுத்து பாடுறா. இவர்கள் இருவரின் சண்டையை பார்த்த இருவரின் பெற்றவர்கள், ஐயோ, இப்படி முட்டிக்கிட்டு நிக்கிறவங்கள எப்படி ஒண்ணு சேர்க்கிறது என மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டனர். அதுவரை அமைதியாக இருந்த உதயன் இவர்களின் சண்டையை பொறுக்க முடியாமல், 2 பேர் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா என கத்தினான். நீ எதுக்குள்ள நிறுத்த சொல்ற? நீதான பஞ்சாயத்துல சொன்னது
எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. உன்னையெல்லாம் என் கூட பிறந்தவன் மாதிரி நினைச்சேன். நிச்சை, என்னை எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, உதய பத்தி ஏதாவது பேசுனீங்க மரியாதை கட்டு போயிரும் என தீரனிடம் எகிரினாள் மகி. ஏன், அவன் தானே இதுக்கெல்லாம் காரணம். நான் ஏன் அவனை பேசக்கூடாது? அவன் அப்படி சொன்னதுனாலதான் என் வாழ்க்கை அப்படி நாசமா போச்சு. உன்னைய போய் சை என கோபத்தில் வார்த்தையை விட்டான் தீரன். என்னது, நாசமா போச்சா என மனதில் அடி வாங்கியவளாக கலங்கி நின்றாள் மகி. ஆமாடி, உன் கூடலாம் மனுஷன் வாழ்வானா? ஓ, இப்ப புரியுதுரி. நீங்க 2 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்கீங்களோ? வரே வா, சூப்பர் என இஷ்டத்துக்கு கோபத்தில் தாறுமாறாக பேசினான் தீரன். மிஸ்டர் அனலேந்தி தீரன், இது கடைசி எச்சரிக்கை. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. உங்களை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்ல. உங்க மேல எனக்கு துள்ளி கூட விருப்பம் இல்ல. இந்த கயிறு தானே உங்களை இப்படி பேச வைக்குது. இதாங்க, இனி என் ஃப்ரெண்ட பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசினா அப்புறம் நடக்கிற விபரீதத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது என பஞ்சாயத்தில் தீரன் தன் கையில் கட்டிய மஞ்சள் கயிற்றை கழட்டி தீரனின் கையில் கொடுத்தாள் மகி. மகி, என்ன செய்ற நீ? பதறி கண் கலங்கினார் கருப்பாயி. மகி என தீரனை தவிர அங்குள்ள அனைவரும் பதறினர். பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்னை விட என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். அவனை யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. அது எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. வாவுதி, நம்ம போகலாம். இனி நமக்கு இங்க எந்த வேலையும் இல்ல என பெரியவர்களிடம் பொதுவாக கூறிவிட்டு உறைந்து நின்ற உதயனின் கையை பற்றினாள் மகி. மகி கழற்றி அளித்த மஞ்சள் கயிறை உள்ளங்கையில் வைத்து மடக்கியபடி, ஓ, உனக்கு என்னை விட அவன்தான் முக்கியமா என தன்னை அறியாமலே பொறாமையுடன் கோபப்பட்டான் தீரன். அதற்கு மேல் பொறுக்க முடியாத கருப்பாகி, உன்னைய நான் இப்படித்தான் வளர்த்தேனடா. சே, எனக்கே அருவருப்பா இருக்கு. உனக்கு மகியை கல்யாணம் பண்ண என்ன கசக்குது? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோதீரா. உனக்கும் மகிக்கும் கல்யாணம் பண்ண பெரியவன் நாங்க எப்பவோ முடிவெடுத்துட்டோம். கல்யாண விஷயம் பேசத்தான் மகியோட அப்பாவும் அம்மாவும் இந்த ஊருக்கே வந்தாங்க. பஞ்சாயத்துல இது நடக்கலனாலும் நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இதுல மகியோ உதியோட தப்போ எதுவுமே இல்ல என தன் உள்ள குமுறலை கொட்டினார். கருப்பாரி கூறியதை கேட்ட மகி, உதி மற்றும் தீரன் மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னத்த சொல்றீங்க? அப்பா, இது உண்மையா என மெல்லிய குரலில் கேட்டாள். ஆமா மகி, இது நானும் அம்மாவும் முடிவு பண்ணது. தீரனுக்கு என்னடா குறைச்சல்? அவனை கல்யாணம் பண்ணா நீ நல்லா இருப்படா. பிளீஸ் மகி, இதுவரை உன்கிட்ட நான் எதுவும் கேட்டதில்ல. பிளீஸ் அம்மு, அப்பாவுக்காக என்று கெஞ்சினார் இந்திரன். தனது தந்தை தன்னிடம் கெஞ்சுவது பொறுக்காமல், ஏப்பா பிளீஸ்லாம் சொல்றீங்க? நீங்க எப்போதும் எனக்கு கெடுதல் செய்ய நினைக்க மாட்டீங்கப்பா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க கை காட்டுற மாப்பிள்ளைக்கு கண்ணை மூடிட்டு கழுத்தை நீட்டுவேன்னு. அதைதான் இப்பவும் சொல்றேன்ப்பா. நீங்க தீரன் தான் எனக்கு மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணனா எனக்கு ஓகேதான்ப்பா என அமைதியாக கூறினாள் மகி. எனக்கு விருப்பம் இல்ல என விரிப்பாக கூறினான் தீரன். எனக்கு மருமகான்னு ஒருத்தி வந்தா அது மகிதான் என தீரனின் உறுதியான குரலுக்கு சற்றும் குறையாமல் தீர்மானத்துடன் கூறினார் கருப்பாயி. அவர் கிடக்கறத்த விடுங்க, இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்க. இப்ப நம்ம தூரியத்தான் பாக்கணும். ஆமாவதி, கேட்க மறந்துட்டேன். அவன் என்ன பண்ணீங்க? அதுவா என ஒரு திருப்தியான புன்னகையுடன் தீரனும் முதியனும் இரவு சென்று பார்த்த வேலையை விரிவாக கூறினான் முதியன். உதயன் கூறுவதை கேட்ட அனைவருக்கும் ஒருவித திருப்தி மனதில் தோன்றியது. பரவாயில்லடா, இந்த மாதிரி செய்யறவனுக்கெல்லாம் இது தேவைதான் என்று கூறினாள் மகி. எல்லாம் அண்ணன் ஐடியாதான் என தீரனை பார்த்து புன்னகைத்தான் முதியன். தான் திட்டியும் தன்னிடம் பழையபடி பேசும் முதியனை பாசத்துடன் அணைத்துக் கொண்டான் தீரன். அதை கண்ட மகி, இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல. சரி உதி, நம்ம 2 நாள் லீவ் முடியுதுல, 2 நாள் கழிச்சு தூரிய நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓ வீடா? அதெங்க இருக்கு? இதான் ஓ வீடு என அழுத்தமாக உரைத்தான் தீரன். தீரன் கூறியதை கேட்ட அனைவரும் ஆ என்றவாறு தீரனை பார்த்தனர். இவன் அந்நிய மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மண்டையில பலமா அடிபட்டிருக்குமோ என யோசித்தவாறு, இது ஒண்ணு என் வீடு இல்ல, இந்த வீட்டுல இருக்க எனக்கு எந்த உரிமை இல்ல என தீரனை சீண்டும் விதமாக கூறினாள் மகி. ஓ, அப்ப என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரமா நீ போயிருவியா? உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு என தன் ஆழ் மனதின் உணர்வுகளை வார்த்தைகளாக கூறினான் தீரன். கன்ஃபார்ம் இவனுக்கு மண்டையில எங்கேயோ பலமா அடிபட்டிருக்கு என நினைத்தவாறு, இந்த வீட்டுல உரிமை எடுத்துக்க நான் ஒண்ணும் இந்த வீட்டு பொண்ணு இல்ல என்றாள் மகி. நீ இந்த வீட்டு பொண்ணுதான். என் அனுமதி இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது. நீ சொல்றத கேட்டுட்டு இருக்க நான் ஒண்ணும் உன் பொண்டாட்டி இல்ல என சற்று குரலை உயர்த்தினாள் மகி. ஆமா, நீ என் பொண்டாட்டி தாண்டி என கூறியவாறு தீரன் செய்த செயலில் அங்குள்ள அனைவரும் மயக்கம் வரும் நிலைக்கு சென்று விட்டனர். அத்தியாயம் 30.
தீரனின் மீது அடங்கா கோபத்துடன் இருந்த மகிக்கு தீரன் தன்னை நெருங்கி வந்து செய்யும் காரியம் துளி கூட மூளையில் பதியாமல் தன்னை நெருங்கி நிற்கும் தீரனின் விழிகளை பார்த்தவாறு நின்றிருந்தாள் மகிழ்விழி. தன்னுடன் வாய்க்கு வாய் எதிர்த்து பேசியபடி இருக்கும் மகியை அடக்கும் ஒரே நோக்கத்துடன் பஞ்சாயத்தில் அனைவரின் முன்பு அவள் கையில் கட்டிய மஞ்சள் கயிற்றை தங்களது பெற்றவர்கள் முன்பு மகியின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தபடி அவளின் கழுத்தில் கட்டி 3 முடிச்சிட்டான் தீரன். அதை கண்ட அனைவரும் விக்கித்து நிற்க தனது நெஞ்சில் ஊஞ்சலாடிய மஞ்சளின் ஈரம் இதயத்தில் செல்லென்ற பரவ அந்த உணர்வில் ஒரு வழியாக மகிக்கு சுரணை வந்து மஞ்சள் கயிற்றையும் தீரனின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். நான் பாக்குற, இப்ப நீ ஏன் பொண்டாட்டிடி, என்னைய கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது என மகியை பார்த்து கூறினான் தீரன். இவனுக்கு நிஜமாலே என்ன பிடிச்சிருக்கா என விழியாள் தீரனை விழுங்கியபடி மனதினுள் யோசித்தாள் மகி. என்ன தீரா இப்படி பண்ணிட்ட என்று கேட்டார் சிதம்பரம். ராஜேந்திரனும் இந்திரனும் நடந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் இருந்து விலகாமல் அப்படியே உறைந்து நின்றனர். மகி, நீ ஓகே தானே என்ற உதயனின் குரல் கனவில் கேட்பது போல் இருந்தது மகிக்கு. அம்மு என உதயன் தன் தோழியின் தோளில் தட்ட அதில் கனவிலிருந்து திடுக்கிட்டு விழிப்பது போல் விழித்து உதயனை சந்தித்த மகியின் கண்கள் கலங்கி இருந்தது. ஏ அம்மு, என்னாச்சுரா? உனக்கு இதுல சம்மதம் தானே? உள்ளம் கலங்கியவாறு மகியை அணைத்தான் உதயன். அதை பார்த்த தீரன், ஏய், இப்ப அவன் ஏன் பொண்டாட்டி, இனி அவளை எப்படி கட்டிப்பிடிக்கிறதெல்லாம் நிறுத்திக்க என உதயனிடம் கூறியவாறு மகியையும் உதயையும் பிரித்தான் தீரன். தீரன் அவ்வாறு கூறியதும் சண்டை கோழியாய் சிலிர்த்து தீரனே பேச வரும் மகியை கைப்பிடித்து தடுத்தான் உதயன். மகி திரும்பி அவன் கண்ணை பார்க்க அதில் வேண்டாம் என்னும் செய்தியுடன் கதிகலங்கி நின்றிருந்தான் உதயன். சூழ்நிலையை இலகுவாக்க, அம்மாடி மகி, வா வந்து விளக்கேத்து என்றவாறு மகியை அழைத்து சாமி அறையின் முன் நிறுத்தினார் கருப்பாயி. தன் ஒரே மகளின் திருமணத்தை பற்றி பெரிதாக கனவு கண்டிருந்த இந்திரன் அது எதுவும் நடைபெறாமல் மிக அவசரமாக நடந்ததை எண்ணி ஒரு கண் கலங்க, மகளின் திருமணம் தன் கண் முன்னே நல்லவனோடு நடந்து முடிந்த திருப்தியில் மறு கண் கலங்க, ஆக 2 கண்ணும் கலங்கி நின்றார். தன்னை விளக்கேற்ற சொன்னதும் திரும்பி தன் தந்தையை மகி நோக்க இந்திரன் கண்களாலேயே தனது திருப்தியை வெளிப்படுத்தினார். தன் தந்தைக்கு இதில் மகிழ்ச்சிதான் என்றுணர்ந்த மகி அவர் மனதை நோகடிக்க விரும்பாமல், இந்த திருமணத்தை என் மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரைவா என வேண்டியவாறு பூஜை அறையில் விளக்கை ஏற்றினாள். அந்நேரம் உதயனின் போன் ஒலிக்க அதை எடுத்து பேசியவன், தோரி மகியை பார்க்கணுமா, ஹாஸ்பிட்டல் இருந்து அம்மா சொல்றாங்க என்றான். இன்னும் செண்பகத்துக்கும் மகி அம்மாவுக்கும் விஷயம் தெரியாதே, அவங்களை எப்படி சமாளிக்கிறது என யோசித்தபடி, சரி கிளம்புங்க என்றார் சிதம்பரம். வழக்கம் போல உதயனின் வண்டியில் ஏறப்போன மகியை தடுத்து, இனி ஏன் கூட தான் வரணும் என அதிகாரமாய் கோரினான் தீரன். இதுவரை தன்னுடன் இருந்த தன் தோழியை முழுவதுமாக தன்னிடமிருந்து பிரிப்பது போல் தோன்ற கண் கலங்கினான் உதயன். அவ மேல இனி எல்லா உரிமையும் அண்ணனுக்கு தான் இருக்கு, அண்ணன் அவரோட உரிமை எடுத்துக்கிறாரு, அவ்வளவுதான் என்று தன் மனதை தேற்றியவாறு ஹாஸ்பிட்டலை நோக்கி தன் வண்டியை செலுத்தினான் உதயன். ஒரு கயிறு கட்டதான் ஆடு மாடு மாதிரி கட்டம பின்னாடி போகணுமா என்ன? பொண்ணுங்க மட்டும் குடும்பம், அப்பா அம்மா இவங்க யார் மனசு நோக கூடாதுன்னா மனசை நோகடிச்சுக்கணும். என்னதான் பெண்ணுரிமை பெண் சுதந்திரம் பேசினாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல எந்த உரிமையும் எந்த சுதந்திரமும் கிடைக்கலையே. ஆம்பளைங்க என்ன தப்பு செஞ்சாலும் அது தப்பாவே இந்த சமுதாயத்துக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏன்? ஒருத்தன் என் கழுத்துல என் அனுமதி இல்லாம அநாகரிகமா தாலி கட்டியிருக்கான், அவனை யாரும் தப்பு சொல்லவே இல்லையே. ஏன்? தப்பு செஞ்ச அவனை தட்டி கேட்காம என்னைய அதை ஏத்துக்க சொல்லி அப்பா ஏன் என்கிட்ட கெஞ்சனும்? இதே தாலிய நான் கழட்டி இவன் மூச்சில விட்டு வீசினா எல்லாரும் என்னை தானே குத்த சொல்லுவாங்க. மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு கயிறுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எல்லாரும்? பொண்ணுங்க எல்லாரும் ஆம்பளைங்களோட கைப்பாவையா என்ன? இதே போல தனக்கு பிடிச்சவன் கழுத்துல இந்த மஞ்ச கயிறு ஒரு பொண்ணு கட்டினா இப்ப அமைதியா இருக்கிறவங்க இதை ஏத்துப்பாங்களா? தனக்கு பிடிச்சவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட இல்லையே என தன் உள்ள சுழலில் மூழ்கியவாறு அமைதியாக தீரனின் வண்டியில் அவன் பின்னே ஏறி அமர்ந்தாள் மகி. ஹாஸ்பிட்டல் வரும் வரை அமைதியாக தன்னுள்ளே மூழ்கியவாறு இருந்த மகள் வெளியே, அப்பாடா என்ற நிம்மதி மூச்சுடன் பார்த்தான் தீரன். வாய்க்கு வாய் பேசுறவ வாய ஒரு வழி அடிச்சாச்சுப்பா என நிம்மதி புன்னகை சிந்தியவாறு மருத்துவமனையின் முன்னே வண்டியை நிறுத்தினான். வண்டி குலுங்கி நின்றதில் தன் உணர்வு அடைந்த மகி விரட்டென இறங்கி மருத்துவமனைக்குள் நுழைந்தாள். தன்னை திரும்பி கூட பார்க்காமல் செல்பவளை கண்ட தீரன், சர்த்தம் போடி, உன் வாய் அடக்கணும், எனக்கு உன் திமிர எப்படி அடக்கணும்னு தெரியும், நாளைக்கு இருக்குடி உனக்கு என மனதினுள் புதைந்தவாறு மருத்துவமனையில் நுழைந்தான். இவர்களுக்கு முன்னே மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்திருந்த உதயன் செண்பகத்திடம் பேசிக் கொண்டிருந்தான். உதி, தூரியோட அப்பா கிடைச்சாரா கேட்டார் செண்பகம். அவனெல்லாம் அப்பான்னு சொல்லாத என்றவாறு தூரிக்கு நடந்ததை விலாவரியாக கூறினான் உதயன். சீ, மனுஷனே இல்ல அவன்லாம். அந்த கழுசடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் நைட்டே அவனை முடிச்சாச்சு
என்றான் உதயன். என்னடா பண்ணீங்க? நேத்து எங்க கிட்ட தூரி சொன்னதும் அவனை தேடி நானும் தீரன் அண்ணனும் போனா காட்டுக்குள்ள நல்லா மூக்க முட்டை குடிச்சிட்டு இருந்தான். கலியமூர்த்தியும் அவன் கூட தான் இருந்தான். தூரிய இப்படி பண்ணனவன 2 பேருமா அடிச்சு அவன் காலை நல்லா விரிச்சு வச்சு அவன் இடுப்பு கீழே 2 பேருமா ஓங்கி மிதிச்சு அவன் உடம்பு முழுக்க கத்தியால கொத்துக்கறி போட்டு குத்து கொலையரமா விட்டு காட்டுக்குள்ள தூக்கி வீசிட்டு வந்துட்டோம். ரத்த வாடகை நேரம் நரி பிச்சு தின்னுருக்கும் அவனை என்று வெறியாக கூறினான் உதயன். அவனுக்குலாம் இன்னும் வேணும்டா. அப்ப அந்த இன்னொருத்த? பஞ்சாயத்தில் நடந்த அத்தனையும் விரிவாக கூறினான் உதயன். அப்ப நாளைக்கு பஞ்சாயத்து கூடுமா? அந்த கலியமூர்த்தி? ஆமாமா, இதுல மகி தீரன பிரச்சனை வேற. எங்களை அங்க பார்த்ததும் கலியமூர்த்தி தப்பிச்சு ஓடிட்டாமா. அவங்களுக்கு என்னடா பிரச்சனை? கையில தானே கயிறு கட்டியிருக்கான் தீர, கழுத்துல ஒண்ணு கட்டலையே. இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே, விடுறா பாத்துக்கலாம். 2 பேர்கிட்டையும் நான் பேசுறேன் என உதயனிடம் பேசிய செண்பகம் உள்ளே வந்து கொண்டிருந்த மகியின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மஞ்சள் கயிற்றை பார்த்து திகைப்புடன், இதை என்கிட்ட சொல்லவே இல்லையாடா நீ என உதயனை பார்த்து கேட்டார். அதான் சொன்னல்லம்மா என தன் உள்ளத்து வேதனையை தாயிடம் கூறாமல் மறைத்தான் உதயன். அப்பொழுதுதான் தூரியின் அறையிலிருந்து வெளிவந்த பல்லவி எதிரே தன் மகள் மஞ்சள் கயிறு மினுமினுக்க வருவதை பார்த்து, என்னடி இது? வேகத்துடன் மகியை நெருங்கினார். மாமா, அவ தூரிகிட்ட போக விடுங்க, நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு என பல்லவியை இழுத்து செண்பகத்திடமும் பல்லவியிடமும் தீரனின் வீட்டில் நடந்ததை கூற ஆரம்பித்தான் உதயன். மருத்துவமனைக்குள் நுழைந்த மகி உதயனையோ அவனிடம் பேசிக் கொண்டிருந்த செண்பகத்தையோ தன்னை நோக்கி கோபத்துடன் வந்து தனது தாயையோ கருத்தில் கொள்ளாமல் நேராக தூரிகை இருக்கும் அறைக்குள் அவளை பார்க்க நுழைந்தாள். மகியை கண்டதும் அக்கா என வேதனையுடன் அழைத்தாள் தூரிகை. என்னடா துரிமா, அக்கா பாக்கணும்னு சொன்னியாமே, என்ன வேணுடா? சும்மாதாக்கா, உன்னைய பாக்கணும்னு தோணுச்சு. இது என்னக்கா தாலி? இது எப்பக்கா? இது ஒன்றும் இல்லடா, சும்மா, இதெல்லாம் கண்டுக்காத என புன்னகைக்க முயன்றாள் மகி. நீ என்ன சொல்லுக்கா, யாரு என் மாமா? அது என்றவாறு மென்மையாக நடந்தவற்றை தூரிகையிடம் கூறினாள். ஓ சாரிக்கா, என்னால நீங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டுட்டீங்க, அதுலயும் முக்கியமா நீயும் தீரன் அண்ணனும் என வருத்தப்பட்டாள் தூரிகை. ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி எங்க அப்பா அம்மாவும் எங்களுக்கு கல்யாணம் பண்ண ஏற்கனவே பேசி வச்சிருக்காங்க. சோ இதுல நீ எந்த வகையில சம்மந்தப்படல, சரியா என தன் உள்ள குமுறலை மறைத்து தூரிகைக்கு ஆதரவாக புன்னகைத்தாள் மகி. அப்படியும் தூரிகையின் முகம் தெளிவடையாமல் இருக்க, ஒரு நிமிஷம் இதுவரை என்றபடி அறையை விட்டு வெளியே சென்று வேற ஒரு அறையினுள் நுழைந்து சில நிமிடங்களில் கையில் கைக்குழந்தையுடன் வெளியே வந்தாள் மகி. வெளியில் பல்லவியுடன் பேசிக் கொண்டிருக்கையில் கையில் குழந்தையுடன் மகியை கண்ட தீரனின் மனம், இதே போல என் குழந்தையோட இருந்தா எப்படி இருக்கும் என யோசித்து சில நொடிகளில் தடுமாறி தன்னை தெளிவாக்கிக் கொண்டான். அதை அறியாது தன் போக்கில் தூரிகை இருந்த அறைக்குள் நுழைந்தாள் மகி. இங்க பாத்தியா தூரி, இந்த பாப்பா எவ்வளவு அழகா இருக்குன்னு என குழந்தையின் மூலமாக தூரிகையின் மனதை திசை திருப்ப முயற்சி செய்து அதில் வெற்றியும் பெற்றாள் மகி. ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கு இந்த குட்டி ஏஞ்சல் என சிரித்தாள் தூரிகை. ஆமாமா என பஞ்சு பொதி போன்ற அப்பிஞ்சின் கையை தூரியின் கன்னத்தில் வைத்தாள் மகி. அதில் சிலிர்த்த தூரி, பேசாம குழந்தையாவே இருந்திருக்கலாக்கா, இப்படி கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியதில்ல என்றாள். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தெரியுமா. சரி, சொல்ல மறந்துட்டேன், நாளைக்கு பஞ்சாயத்துல உன்னை அந்த பொறுக்கி அடையாளம் கட்ட சொல்லுவாங்க. தைரியமா யாருக்கும் பயப்படாம சொல்லணும், சரியா? அக்கா, பயமா இருக்கு. எல்லாரும் நீ தப்பா இறக்கத்தோட பாப்பாங்களே, அத்தோட அவனை பார்க்கவே பயமா இருக்குக்கா. யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் மனசு தவற விடக்கூடாது, புரியுதா துரி? உன்னோட இந்த நிலைக்கு காரணமானவனுக்கு தண்டனை வேண்டாமா? சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். உன்னோட வாழ்க்கையை நீதான் வாழ போற துரி. நாளைக்கு நான் உன் கூட தான் இருப்பேன், உதய தீரன் எல்லாரும் உன் கூட தான் இருப்போம். அப்புறம் உனக்கு என்ன பயம்? நீ என் கூட இருப்பியாக்கா? உன் கூட உன்னைய பாதுகாத்து உனக்கு துணையா நான் இருப்பேன்டா துரி என கை குழந்தையுடன் தூரிகைக்கு சத்தியம் செய்தாள் மகி. நாளை அவளது பெண்மையும் மனமும் சொக்கு நூறாய் உடைந்து சிதறப்போவது அறியாமல் தூரிகைக்கு ஆறுதல் கூறினாள் மகி.